நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இன்றைக்கி என்னடா டாபிக் பேஷண்ட் இருக்கணும்னு சொல்லும்போது, நேற்று சாயந்தரத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஓடின்னு இருக்க மனசில். சீதளா தேவி. இந்த சீதளா தேவின்றது மாரியம்மன் நம்ம சொல்லிடுறோம். பட் வட இந்தியாவில் டெல்லி பகுதியெல்லாம் கிருப்பியை தான் சீதளா தேவின்ற. கிருப்பி யார்? கிருப்பியை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கிருபாச்சாரியார் அவர் இந்த அஷ்ட சிரஞ்சீவிகள் ஒருத்தர் கிருபாச்சாரியார் காமிக்கிறேன். இவ கூட பிறந்த சகோதரி தான் கிருபாச்சாரியார். இவ அப்படி பிறந்தா அதை பார்க்குறோம். முதல்ல மகாபாரத கதையில் இது வளர்ந்தது. ஷரத்பான்னு ஒரு ரிஷி இருக்கார். அவர் ரொம்ப தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ ஜனபாடின்ற தேவலோக அப்சரஸ் வர அதில் சிந்தனை செதறி போய் அவருடைய வீரியம் வெளிப்படுறது. அது எங்கே படுறதுன்னு நாணல் காட்டில் விழுந்துடுறது இந்த வீரியம். அந்த நாணல் புதரில் இந்த 2 குழந்தை தோன்றுறது. ஒன்று அவள் இந்த அப்சரஸ்க்கே பிறந்ததுன்னு சொல்கிறேன். இல்லை, வீரியம் சிந்தி நாணல் காட்டில் குழந்தையாக உருவாரா. 2 பேரும் பிறக்கும்போதே ட்வின்ஸாக பிறக்கிறாவா. கிருபாச்சாரியார், கிருப்பி. இது அப்போ சந்தனு இஸ் த ஃபஸ்ட் கேரக்டர் மகாபாரத்தை. அவன் வரான். அப்படி கங்கை நதி வரும்போது குழந்தைகள் கத்துறது பார்த்தா சின்ன பிறந்த குழந்தை. இப்போ அவள் ரிஷி மூலம் நிதி மூலம் பார்க்கல. 2 குழந்தையும் அரண்மனைக்கு அஸ்தினாபுரத்துக்கு எடுத்து போயிடறான் சந்தனம். அங்கே வச்சு வளர்க்குறான். வளர்ந்து வரா குழந்தைகள் 2 பேரும் ரொம்ப கெட்டிக்காரால் இருக்கா. கிருபாச்சாரியார் எப்படி அஷ்ட சிரஞ்சீவியில் ஒருத்தரான அவருடைய வெல் பிஹேவ்டு மேனர்ஸு, பொய் சொல்லாமை, தன்னுடைய தன்னிலை நழுவாமை, அந்த மாதிரி பல பிரின்சிபல் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கிறது. கிருபாச்சாரியார் அஷ்ட சிரஞ்சீவியில் ஒருத்தர் வந்துடுறார். அவர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அஸ்வத்தாமன், அப்புறமா யார், மகாபலி சக்கரவர்த்தி, அஸ்வத்தாமன், விபீஷணன், ஆஞ்சநேயர், மார்க்கண்டேயர், இவெல்லாம் வரும்போது கிருப்பரும் அதில் ஒருத்தர் வர்றார், கிருபாச்சாரியாரும். ஸோ சப்த சிரஞ்சீவியில் மார்க்கண்டேயர் வரமாட்டார். அஷ்ட சிரஞ்சீவியில் தான் மார்க்கண்டேயர் வர்றார். இப்போ சந்தனம் என்ன பண்ணுறா, பிராமண குழந்தைகள் தெரிஞ்சுடுறது. என்ன செய்கிறாருன்னா, சந்தனம் அந்த கிருப்பியை துரோணாச்சாரியார் Dronar becomes a teacher for Kauravas and Pandavas as per Bhishma's advice. அவருக்கு கல்யாணம் பண்ணித்தரேன். துரோணருக்கு கிருப்பியே கல்யாணம் பண்ணித்தரேன். ஸோ துரோணரோட ஒய்ஃப் ஆயிடுறாவோ. நான் பல தடவை டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வரும்போது குர்கான் வருவான். குருகிராமன் பேர் ஆக்சுவலாக அந்த இடம் பேர் குர்கான் போட்டிருப்பான். இது என்னோட இப்படி வச்சுருக்கான். அப்புறமா தான் அங்கே டெல்லி ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு 3-4 தடவை போயிருக்கேன் டெல்லிக்கு. பட் ஐ டென்ட் விசிட் த பிளேஸ். உள்ள இன்டீரியர் போல நான் லேட்டராக ஒன்லி கேம் டு நோ போட்டுட்டு. நேற்று என்ன நடந்ததுன்னா, என்னுடைய சிஷ்ய பையன் லக்ஷ்மி நரசிம்ம பிரபுன்னு வேலை இருக்கார். அவர் டென்ஷனாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருந்தான். எங்கடா குர்கான் தான் வந்துருக்கேன். நான் கிளையன்ஸ் மீட்டிங்கெல்லாம் இருக்குமாம்மா, அதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப இதுவாக இருக்குது, தூங்குறதுக்கே 3 மணி 4 மணி ஆகுது. அப்போ டக்குன்னு அப்பா சொல்கிறேன், எனக்கு ஒரு கால் நான் அக்கனை பார்க்க சொல்லுன்றேன். யார்? கிருப்பி தான் சீதளா தேவியாக்கிறேன். லலிதா சாதனை நம்ம சொல்ல உடம்பு ஹீட் ஆகிடும். அந்த லலிதா சாதனை நாம் சொல்லி முடித்த பிறகு ஸ்ரீதளேத்னம் ஜெகன்மாதா, ஸ்ரீதளேத்னம் ஜெகத்பிதா, ஸ்ரீதளேத்னம் ஜெகத்ராத்ரி, ஸ்ரீதளாயே நமோ நமக. நான் 3 தடவை சொல்லணும். அது ஸ்ரீதளேத்தின் ஜெகன்மாதா, ஸ்ரீதளேத்தின் ஜெகத்பிதா, ஸ்ரீதளேத்தின் ஜெகத்ராத்ரி, ஸ்ரீதளாயே நமோ நமக. ஸ்ரீதளேத்தின் ஜெகன்மாதா, ஸ்ரீதளேத்தின் ஜெகத்பிதா, ஸ்ரீதளேத்தின் ஜெகத்ராத்ரி, ஸ்ரீதளாயே நமோ நமக. ஸோ இப்போ கிருப்பி எப்படி சீதளா பண்ண, கிருப்பி துரோணாச்சாரியா கல்யாணம் பண்ணி வந்துடுறேன். எங்கே இருக்கான இப்போ பீஷ்மர்லாம் outside the city,
ஹஸ்தினாபுரத்துக்கு வெளியில் இடம் தரா. அது கிராமம், குரு கிராமம், குருவோட கிராமம் அது. குர்கான்னு ஆயிடுத்து பின்னாடி. ஸோ அங்கே வந்து பர்ணசாலை அமைச்சு இருக்க. அங்கே வந்து இவெல்லாம் கற்றுக்கிறா பாடங்களை. யார்? துரியோதனாதிகளாக இருக்க கௌரவாசும் பாண்டவாசும் கற்றுக்கிறா. அவரும் கற்று தந்துட்டுருக்கார். அப்போ அவளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணோம் இல்லையா? ஹூவில் குக்கு கிருப்பி தான் அவளுக்கெல்லாம் சமைச்சு போடுறான். அம்மா வாட்டம் வந்து கௌரவாசங்க பாண்டவாசகம் ஃபீட் பண்ணுறது யாருன்னா கிருப்பி தலைமையாக தான் நடக்கிறது. ஸோ தேர் ஆல் ரெஸ்பெக்ட் ஹர் கிருப்பியை சோறு போடுறவளாச்சவோ அன்னபூர்ணியாக இருக்காவோ. அந்த மாதிரி இருக்கும்போது பின்னாடி மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கௌரவாசெல்லாம் செத்து போய் பாண்டவாசம் டெல்லிக்கு போயிடுறா. மாதிரி இறந்து துரோணாச்சாரியா செத்து போயிடுறார். துரோணர் இறந்து பண்ண அவள் என்ன பண்ணுறான்னா அவளும் தான் உயிரை மாற்றின்றா. யார்? கிருப்பி. எப்படி மாற்றினா அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் இறங்கிறான்னு கேள்வி. உடங்கட்டுற இறங்குன்னு சொல்கிறா. எப்படின்னு தெரியாது நமக்கு. ஆனால் அந்த குளத்தில் இருக்கிறத தான் ஒரு பிம்ப ரூபத்தில் குளத்து உள்ள இருக்கேன் அப்படின்னு பிற்காலத்தில் ஒரு பிராமணரோட கனவுல வந்து சொல்கிறேன் அம்பாள். நான் அந்த குளத்தில் தான் இருக்கேன். ஸோ அதை பாருங்கன்ற முதல்ல தெரியல. நல்லா டீப்பாக தேடி பார்க்கும்போது விக்கிரகம் கிடைக்கிது அவளுக்கு. அந்த விக்கிரகத்தை எடுத்து பிரதிஷ்டா ஆகுது. குர்கானில் இந்த சீதளாதேவின்ற பேரில் அவளை பிரதிஷ்டை பண்ணுறா அவளை. ஸோ இதுவும் கிருபாச்சாரியா தான். அது அந்த கிருப்பியோட சகோதரர் டின்ஸ்வா. இவதான் வந்து சீதளாதேவின்ற பேரில் இருக்கிற அந்த கிருப்பியை தான் வந்து அங்கே வந்து சீதளாதேவியாக வழிபடுறார். ஸோ இவன் காத்தாலும் போயிருந்தான். இன்னைக்கு காலையில் போய் ஒரு ஆஃப் அவர் இருந்த மாமா ரொம்ப சந்தோஷமான மனசு எல்லா சங்கடங்களும் போயிடுத்துனா. அதான் சுவாமியினுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்காது. டெல்லியில் ஒரு பொண்ணு இருக்கா நமக்கு தெரிஞ்ச, நம்ம சிஷ்ய பொண்ணு ராகப்பிரியான்னு பேர். அவருக்கு கம்ப்யூட்டர்லேயே விளையாடுவோம். நான் சொன்ன பக்கத்துலேயே இருக்குது, 12 கிலோமீட்டரில் இருக்க. எங்கெங்கேருந்தோ எத்தனையோ இப்போ 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்க்குறான். நீ ஊரில் இருந்துட்டு டெல்லியிலேயே இருக்கேடி. 6ஆம் கிளாஸ் படிக்க 37-38 வயசு ஆகுறது அவளுக்கு. ஒரு தடவை கூட நீ போகலையே அந்த இடத்துக்கு. ஏன் போகலன்னு தெரியாது மாமா எனக்கு அப்படின்னு. இனிமேல் முதல்ல போயிட்டு வா ஃபஸ்ட்டு அங்கே அப்படின்னேன். இது ஒன்று போட்டாது. அம்பாள் அனுக்கிரகம். இப்போ அம்மா ஃபோன் பண்ணான் எனக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷம் மாமா, நான் வந்து என்ன சொல்கிறது விவரிக்க முடியல என்னால். என்னை மனசாந்தியே வந்துடுத்து அங்கே போய் உட்காந்தோடனே அப்படின்னா. ஸோ வெரி மேக் இட் எவ்ரி ஆல்டர்னேட் வீக் இஸ் கோயிங் டு குர்கான். 2-3 நாள் தங்க கிளையன்ஸ் மீட்டிங்க்கு கட்டாயம் மேக் இட் எ பாயிண்ட் வெதர் டு விசிட் இந்த மார்னிங் ஆர் ஈவினிங் அப்படின்னு. கட்டாயம் நான் போயிட்டு வருவாம்மா இன்னைக்கு இனிமே அப்படின்னா. இதுதான் அந்த கோவில். குர்கானில் இருக்க சீதளாதி மாதா கோவில். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம உருவப்படுத்திக்கிறோம். அந்த ஆக்சுவலாக வந்து அந்த இந்த குட்டையில் இருக்க மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை எடுத்து தேய்ச்சிப்பாலாம். சம்மர் சீசனில் டெல்லியில் அம்மையோ அக்கியோ யாருக்கா வந்ததுன்னா they will come and take bath there. அந்த மண்ணை பூசிண்டு அங்கேயே இருந்துட்டு சாமியை வழிபட்டு வருவாளாம். ஸோ இதில் முக்கியமான நாட்கள் நவராத்திரியில் thousands of people be visiting that place. ஸோ இந்த சீதளாதேவிக்கு வந்து அவ்வளோ இதுவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து குளிர்ச்சியை கொடுக்குறவாகும். எல்லோரும் இந்த சூடு உஷ்ணத்தில் தான் உண்டாடுது. இது இந்த அக்கி அம்மை இதெல்லாம் வருது. ஸோ இவ வந்து சீதளானால சீதளம்னால குளிர்ச்சி. ஸோ இந்த குளிர்ச்சியை கொடுத்து அவள் ஆட்கொள்கிறா. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி கடைசி நாள் ஆடி மாதம் கடைசி. ஸோ நேற்று ஆடி வெள்ளிக்கிழமை ஆயிடுத்து. இன்றைக்கி ஆடி கிருத்திகை, கோகுலாஷ்டமி எல்லாம் வரிசையாக வருது இன்றைக்கி. ஏன்னா இப்போ சொல்லும்போது கோகுலாஷ்டமி சொல்லும்போது நேற்று வந்து காளி ஜெயந்தின்னு சொல்கிறா. எப்படின்னா கிருஷ்ணர் வந்து பிறக்கிறது கோகுலாஷ்டமி.
அஷ்டமி இருக்கணும். இல்லை இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்கணும் அவளுக்கு. சரி, நம்ம நட்சத்திரத்தை ரோகிணி இருக்கணும் அவசியம் இல்லை. அஷ்டமி திதி தான் மெயின். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே கூட இன்றைக்கி தான் விடுவாள். ஸோ இது அதையே நினச்சி பார்க்கணும். ஸோ அவள் இங்கே பிறக்கும்போது நந்தகோபாலரோட இடத்துல அம்பாள் பிறந்துடுறா. தே ஆர் கெட்டிங் எக்ஸைஜடு. ஸோ கம்சன் வந்து இந்த 2 காலையும் பிடிச்சி தூக்கி போடும்போது உன்னை பைத்தியக்காரா என்ன கொலை பார்க்க நீ உன்னை கொல்றவன் வேறு இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அம்பாள். ஸோ இன்றைக்கி இது அம்பாளை பற்றி சொல்லணும் போது அவள் இந்த இதெல்லாம் நடந்தது டெல்லி அதை ஒட்டி பிரதேசங்கள் தானே. ஸோ மதுரா அதெல்லாம் டெல்லியில் போயிடலாம் ஈஸியாக. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாருன்னா, அவன் அருளாளை அவன் தாள் வழங்கி சொல்லும்போது அம்பாளுடைய கடாட்சத்தினால நான் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்ட இன்னைக்கு நேற்று சொல்லி அவள் சொல்கிறான் வந்து பார்க்க சொல்லி அவன் பார்த்த உடனே அவனுக்கு வந்து இஸ் பிகம் ப்ளசண்ட்டு. டென்ஷனாக இருந்தவன் இதுவாகிட்டான். ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகிறோன்னா பழமையான அம்பாள் கோவில் சிவாலயமோ விஷ்ணு மந்திரம் வந்துன்னும்போது அதை விசிட் பண்ணுறது மேக் இட் அ பாயிண்ட்டு. அதுதான் மெயின்து. சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். கிருப்பி தான் அவன் வந்து சீதளா தேவியாக மாறுறான். ஸோ அவருக்கு பெரிய கோவில் கட்டப்பட்டது பின்னாடி யாரோ மகாராஜா வந்து கட்டுறான் அதை இந்த கோவிலை. ஸோ இதெல்லாம் சொல்லப்படுறது புராணங்களில். பரத்பூர் மகாராஜான்னு சொன்னாங்க ராகப்பிரியா. ஸோ டெல்லி போகிறவா கட்டாயம் பார்த்துடுவாங்க. இந்த குர்கான் அந்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்துடும் அது. ஸோ ஊர் உள்ள வந்தால் திரும்பி போகிறது கஷ்டம். ஸோ வரும்போது ஏர்போர்ட்லேயே வரும்போது ஜஸ்ட் ட்ரை டு விசிட் இந்த சீதளாதேவி டெம்பிள் குர்கான் போட்டோன்னா வந்துடும். ஸோ அந்த டைமிங் தெரிஞ்சுன்னு போயிட்டு வாங்க. ஸோ இந்த பதிவை இதோட நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.